பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இனி பிறக்க போற குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றது இப்ப தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல இப்படி பிறப்பு சான்றிதழ் இருக்கு, இனி வாரவங்களுக்கு இப்படிதான் பிறப்பு சான்றிதழ், உங்களோட பிறப்பு சான்றிதழை மாற்றிக்கொள்ளலாம், இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள், பலதரப்பட்ட விவாதங்கள் சமூக ஊடகங்கள் வழியா போயிட்டு தான் இருக்குது. அந்த வகையில இன்னும் ஒரு செய்தி இப்ப பரவலா பகிரப்பட்டு இருக்கு. அதாவது இனிமேல் குழந்தைகள்கிட்ட பிறப்பு சான்றிதழ்ல பெற்றோரின் திருமண பதிவு விவரம் தேவையில்லை மற்றும் தந்தையின் பெயரை குறிப்பிடவும் அவசியமில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவங்க தெரிவிச்சதா ஒரு தகவல் இப்ப சமூக ஊடகங்கள்ல பகிரப்படுது. உண்மையிலேயுமே இப்ப புதிதா வர பிறப்பு சான்றிதழ்ல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதோட இந்த மாற்றமும் சில வேளை அதுல உள்வாங்கப்பட்டிருக்கா, இது இனி வர பிறப்பு சான்றிதழ்கள்ல இந்த விவரங்கள் தேவையில்லையா அப்படின்றதும் இப்ப சமூக ஊடகங்கள்ல ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு. எனவே இன்றைய நிகழ்ச்சியில தந்தையின் பெயர் குறிப்பிட தேவையில்லை மற்றும் பெற்றோரின் திருமண பதிவு விவரம் தேவையில்லை, இது மாதிரியான விவரங்கள் புதிய பிறப்பு சான்றிதழ்ல இருக்குதா அப்படின்றதுதான் நாங்க இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சரண்யா. ஆமா சுஜய், இந்த குறிப்பாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்ததாக கூறப்படுகின்ற காணொளி தான் தற்போது பரவலாக பகிரப்படுது. ஆகவே இந்த காணொலி தொடர்பாக நாம் ஆய்வு செய்த போது இந்த காணொலியானது கடந்த வருடம், அதாவது 2025 ஜூலை மாதம் 18ஆம் தேதி பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு காணொலி. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் முழு நாடையும் முழுக்கிய ஒரு சம்பவம் காணப்பட்டது. அதாவது மாவத்தகமையில் பிறந்து 2 நாட்களான ஒரு சிசு வயல்வெளியில் வீசப்பட்ட சம்பவம். இதனை தொடர்ந்துதான் இது தொடர்பாக ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கும் அதே போன்று சிறுவர் விவகார அமைச்சர் என்ற அடிப்படையில் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்த சில கருத்துக்களை உள்ளடக்கிய காணொலியாக தான் இது காணப்பட்டது. இந்த காணொலியில இவர் சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தாரு. பிறப்பு அத்தாட்சி பத்திரத்துல சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பிறப்பு சான்றிதழில் பெற்றோரின் திருமண பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வி தவிர்க்கப்பட்டுள்ளது. அதே போன்று தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியமின்றி தாயின் குடும்ப பெயரின் மூலம் குழந்தைகளுக்கு பெயரிட முடியும். இந்த விடயம் இதனை தவிர்த்து நிறைய விடயங்களை அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. எனினுமே இந்த குழந்தை கைவிடப்பட்டிருந்த நிலையில தான் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் கைவிடப்பட்டிருக்காங்க, இனிமேலும் நடக்கலாம். இந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கான பெயர் வைக்கும் போது இந்த அவர்களுக்கான பிறப்பு சான்றிதழ்களை பெறக்குள்ள நிறைய பெற்றோர்களுக்கு சிக்கல்கள் காணப்படும். சில முறை தவறி பிறக்கின்ற குழந்தைகளுக்கான பிறப்பு சான்றிதழ்களை எடுக்க செல்லும் போது அங்குமே சில சிக்கல்களை தாய்மார்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுவதனால் தான் அமைச்சர் இந்த விடயத்தை கடந்த வருடம் தெரிவித்திருந்தார். அதாவது பிறப்பு சான்றிதழில் பெற்றோர் திருமணமானவர்களா அப்படின்ற விடயம் நீக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த தந்தை வழி பெயரை தான் பிள்ளைகளுக்கு சூட்டுவாங்க. அப்ப அந்த ஒரு விடயமே தேவையில்லை, இனி தாய் வழியாக பெயர்கள் சூட்டு. இந்த மாதிரி நாங்க இது ஒரு விருப்பத்தின் அடிப்படையில, அதாவது சில நேரங்கள்ல எங்களுக்கு தந்தையிட பெயரை குறிப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சந்தர்ப்பத்துல அந்த தாய் அவங்களோட குடும்ப பெயரோட கொண்டு போகலாம்ன்றதுதான் அதுல முக்கியமா இருந்துச்சு. காரணம் நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப முறை தவறி சில குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறுமிகள் சில 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் கர்ப்பமாகிற சந்தர்ப்பங்கள்ல இத அதாவது கருக்கலைப்பை தடுக்கிறதுக்கு, இலங்கையை பொறுத்தவரையில கருக்கலைப்பு சட்டவிரோதமான ஒரு செயல்ன்றதுனாலும் இந்த கருக்கலைப்பை தடுக்கிறது ரீதியில இந்த பாதுகாப்பு வழிமுறைகளுக்காக இந்த தாய் வழியின் பெயர்ல இத கொண்டு போகலாம் அப்படின்றதுதான். இந்த சந்தர்ப்பங்கள்ல பதிவுன்றது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் அவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த வழிமுறைகள்ல அந்த காலகட்டத்துல, அதாவது இனி வர பர்த் சர்டிபிகேட்ஸ்ல இந்த மாதிரி மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. இதோட நாங்க ஒப்பிட்டு சில விஷயங்களை பார்க்கும்போது இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லி நாங்க சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் என்ற
செயலாளரை தொடர்பு கொண்டு வினவி இருந்தோம். வினவிய சந்தர்ப்பத்துல அவங்க தெரிவிச்ச ஒரு விடயம், புதிதாக வழங்குகின்ற பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தில் குழந்தையின் பெற்றோர் திருமணம் செய்கின்றனரா என்ற விவரம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இதற்கு முன்னர் அச்சிடப்பட்டிருந்த பிறப்பு பதிவு புத்தக பத்திரத்தில் குறித்த விடயம் இருப்பதாக, அதாவது அந்த பிறப்பு பதிவுக்கான அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அது வந்து முதல் அச்சிடப்பட்ட புத்தகத்துல வந்து இந்த விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க இருப்பதாகவும், யாராவது தந்தையின்றி குழந்தையின் பிறப்பை பதிவு செய்ய விரும்பினால் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க குறித்த புதிய பிறப்பு பதிவு புத்தகம் படிவம் அவர்களுக்கு வழங்கப்படும். அதாவது பழைய படிவம் இருக்கு. இப்ப நான் வந்து குழந்தையிட தந்தையிட பெயரோட, சிலர் வந்து திருமணம் ஆகி கொடுக்கறவங்க வந்து அவங்களோட மேரேஜ் சர்டிபிகேட் மற்றது தந்தையிட்ட பெயரோட போவாங்க. இல்லாத சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு தந்தையிட்ட பெயரை சுட்டிக்காட்ட முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க வந்து அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும் போது அவங்க வந்து அதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது வந்து செயலாளர் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போன்று பதிவாளர் நாயகம் திணைக்களத்தையும் நாங்கள் தொடர்பு கொண்ட போது அவர்களிடமிருந்து எந்தவித பதிவும் கிடைக்கவில்லை. எனவே பிரதேச பதிவாளர் ஒருவரை தொடர்பு கொண்டு கேட்ட போதும் புதிதாக வழங்கப்படும் தேசிய பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தில் பெற்றோர் திருமணமாகி உள்ளனரா என்ற கேள்வி நீக்கப்பட்டுள்ளதாகவும், சாதாரணமாக பயன்பாட்டில் இருக்கும் பிறப்பு பதிவு புத்தக பத்திரத்திலும் அந்த மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சாதாரணமா இருக்கிறதுல இனி கொண்டு வரப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இலங்கையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது 1951ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் பிறப்பு சான்றிதழை வழங்கும் அதிகாரம் பதிவாளர் ஜெனரல் திணைக்களத்துக்கு இருக்கு. அதே மாதிரி 1968ஆம் ஆண்டின் 32ஆம் இலக்க ஆட்பதிவு சட்டத்தின் கீழ் 15 வயது நிறைவடைந்த இலங்கையர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் அதிகாரம் ஆட்பதிவு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா தெரிவிக்கணும். 2006ஆம் ஆண்டில் 19ஆம் இலக்க மின் வர்த்தக சட்டம் மற்றும் 2019ஆம் ஆண்டில் 1ஆம் இலக்க இலங்கை அடையாள எண் விதிமுறைகளின்படி ஒவ்வொரு இலங்கையருக்கும் தனித்துவமான அடையாள எண் வழங்கும் அதிகாரமும் அதே திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே அடையாள எண் மூலம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அரசு மற்றும் தனியார் துறைகளில் தேவையான சேவைகளை எளிதாக பெற முடியும். அதாவது இதுக்கு கீழே பார்க்கும்போது நாங்க இவங்களுக்கு வந்து இனி, அதாவது 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தின் தகவல் முறைமையின் மூலம் தேசிய அடையாள எண் பதிவாளர் ஜெனரல் திணைக்களத்திற்கு அனுப்பப்படுகிறது. அதாவது இந்த தேவையான விவரங்கள் வந்து அனுப்பப்படுகிறது. பின்னர் அந்த எண்ணை சேர்த்தே பதிவாளர் ஜெனரல் திணைக்களம் தேசிய பிறப்பு சான்றிதழை வழங்குகிறது. அதாவது இனி வந்து குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்கப்பட போகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 2021 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த தேசிய பிறப்பு சான்றிதழை பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது பாரம்பரிய காகித சான்றிதழை விட நவீனமும் பாதுகாப்பானதும் ஆகும். தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்படுவதால் போலி சான்றிதழ் தயாரிப்பது கடினமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதன் அடிப்படையில வந்து இனி வரப்போற இந்த தேசிய பிறப்பு சான்றிதழின் சிறப்பு அம்சங்கள்னு சொல்லி பார்த்தா, இது வந்து A4 அளவிலான பாதுகாப்பு காகிதத்தில் வந்து அச்சிடப்படுமா, பதிவாளர் ஜெனரல் அவர்களின் கையொப்புடன் வழங்கப்படும். அதே போன்று QR குறியீடு மற்றும் பல பாதுகாப்பு அம்சங்களும் காணப்படுது. தேசிய அடையாள அட்டை எண் சேர்க்கப்பட்டுள்ளது. சிங்களம், ஆங்கிலம் அல்லது தமிழ் ஆகிய 2 மொழிகளிலுமே வந்து வழங்கப்படும். அதாவது கட்டாயம் சிங்களத்தில் இருக்கும், அதை தவிர்த்து ஆங்கிலம் அல்லது தமிழ் மொழியில வந்து இந்த பிறப்பு சான்றிதழ்கள் வந்து காணப்படும். அதே போன்று தேவையற்ற சில புலங்கள், அதாவது பெற்றோரின் திருமண நிலை போன்றவை வந்து நீக்கப்பட்டு காணப்படும். திருத்தங்கள் செய்யப்பட்டால் பழைய தடயமின்றி மீண்டும் அச்சிடப்படும். முன்னால வந்து திருத்தங்கள் செய்யப்பட்ட சின்னத்துல சைன் ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இனிமே வரப்போறதுல வந்து மறுபடி புதுசாவே வந்து பிறப்பு சான்றிதழ்கள் தருவாங்களாம். அதே போன்று
முழு பெயரை குறிப்பிடும் வசதி உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாகவும் இனி வரப்போற பர்த் சர்டிபிகேட் காணப்பட போகுது. குறிப்பாக இந்த பர்த் சர்டிபிகேட்ஸ் 2021 ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் சொல்லிதான் இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லாம இந்த 2021 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ்களை மாவட்ட செயலாளர் அலுவலகத்தின் மாவட்ட பதிவாளர் பிரிவில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும். அதன் அடிப்படையில சரண்யா, இப்ப இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, சிலர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க நினைப்பாங்க இது நல்லா தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். நாங்க இங்க ஒரு தெளிவுக்கு என்ன சொல்லணும்னா, இது சமூக ஊடகங்கள்ல ஒரு சின்ன மிஸ்லீடா பகிரப்படுது. எப்படின்னா, இது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இல்லை. இது 2025 அந்த பிரச்சனைக்கு முன்னரே இது அறிமுகப்படுத்தப்பட்டுருச்சு. சரியா, இனி தேவையில்ல அப்படின்ற மாதிரி. அதாவது தேவையில்லைன்னு சொல்றது, சாதாரணமா நீங்க ஒரு குழந்தையிட பிறப்ப பதிவு செய்யும் போது தாய் தந்தையரிட பிறப்பு சான்றிதழ் மற்றும் தேசிய அடையாள அட்டை மூலப்பிரதிகள் மற்றும் திருமண பதிவு சான்றிதழ் இதெல்லாம் கொடுக்கணும். அது நார்மலா இருக்க ப்ரொசீடியர். இது இனியும் நீங்க அப்படிதான் கொடுக்கணும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளோட பிறப்ப பதிவு செய்யும் போது தந்தையிட பெயரை குறிப்பிட முடியாதவங்க, சில திருமணம் ஆகாமல் குழந்தை பிறக்கிற சந்தர்ப்பங்கள்ல இந்த குழந்தைகளையும் பதிவு செய்யணும். இந்த குழந்தைகளை நடுத்தருவில விட்டுட்டு இல்லாட்டி குப்பத்தட்டியில போட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. அவங்க திருமணம் ஆகாம பிறந்தாலும் அவங்க தந்தை இல்லாம பிறந்தாலும் அவங்களும் இந்த நாட்டு பிரஜை தான். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அவங்களோட கனவை அவங்களோட வாழ்க்கையை அவங்க முன்கொண்டு செல்லணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில அதை விரும்புறவங்களுக்கு அதற்கான விண்ணப்பம் வழங்கப்படும் போது அதுல நீங்க உங்கள் திருமண பதிவு தொடர்பான விவரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையின் பெயர் குறிப்பிட விரும்பாத சந்தர்ப்பங்கள்ல தாயின் குடும்ப வழி பெயர்ல தாயின் பெயர்ல அந்த குழந்தைய பதிவு செய்ய முடியும் அப்படின்றது இருக்குது. அப்ப இனி இதை எப்படி நடைமுறை, இது புதிதா கொண்டு வந்ததா, இது எல்லா விஷயமும் உண்மையா இருந்தாலும் இது புதிதா கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம் இல்லைன்றதை தான் நாங்க இங்க தெளிவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். எனவே இது தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை நீங்க ஃபேக்ட் தமிழ் ஸ்ரீலங்கான்ற எங்களோட இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி நீங்க காணொளிகள் வழியாகவும் இந்த தகவல்களை பார்க்க முடியும். ஆமாம், எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போன்று யூடியூப் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. அது மாத்திரமன்றி எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலும் ஃபேக்ட் ஸ்ரீலங்கான்னு சொல்லி காணப்படுது. அதையுமே நீங்க ஃபாலோ செஞ்சு வச்சிங்களா இருந்தால் ஆங்கிலம், தமிழ், சிங்களம் ஆகிய மும்மொழிகளையும் இது தொடர்பான கட்டுரைகளை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.